ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் தூதா அப்படின்னா த மெசஞ்சர். இது ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ் அவைலபிள் இன் அமேசான் பிரைம். ஸோ தமிழ் டப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரியஸ் ஏன்டா பார்க்கணும் அப்படின்ற கேள்விக்கு ரெண்டு சிம்பிளான ஆன்சர்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த சீரிஸோட டேரக்டர் வந்து 13B, அதாவது யாவரும் நலம். ஸோ அந்த படத்தோட ஒரு டேரக்டர் தான். ஸோ அதுவே ஒரு நல்ல ரீசன். ஏன்னா அந்த படம் எவ்வளோ குவாலிட்டியான படம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டேரக்டரோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ஒரு ஹாரரை கொண்டு வரது தான். அண்ட் இவரோட படங்கள்ல இந்த ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். உதாரணத்துக்கு 24 இவரோட படம் தான். ஸோ 24 ஹாரர் படமாக இல்லாமல் இருந்திருந்தாலும் அதில் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சாப்பிட்டு போட்ட ஒரு பபுள் கம் கீழே வந்திருக்கும். அதை செருப்பில் மிதிச்சு அது மூலமாக அந்த சாவி ஓட்டி வரதுலேருந்து ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த படத்தை வந்து எடுத்துருப்பாரு. அந்த படம் ஃபுல்லாகவே நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த வகையில் யாவரும் நலமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிவி சீரியலில் பேய்கள் வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் அண்ட் அந்த கதைகள், ஸோ அது எல்லாமே செம்ம சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு சீரியஸ் அப்படிங்கிறதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அதுதான் செகண்ட் ரீசன். என்னென்னா, ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையோட ஹீரோ கிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் துண்டு வந்து வரும். ஸோ அதில் ஒரு விஷயம் வந்து எழுதியிருக்கும். அது வந்து அடுத்த செகண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, மேபி அது அடுத்த செகண்ட் நடக்கலாம், இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு நடக்கலாம். ஸோ அதுதான் ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஆனால் அதை வந்து தடுக்கவே முடியாது. ஸோ இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இதுக்கு பின்னாடிலாம் என்ன இருக்குது? ஆப்வியஸாக இது ஒரு ஹாரர் சீரியஸ் தான். ஒரு பேய் சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான். கிட்டத்தட்ட 8 எபிசோட்ஸ் அண்ட் செம்ம சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. தமிழில் பார்க்கும்போது என்னென்னா, நாகச்சைத்தனா அவரே வந்து தமிழ் டப் பண்ணியிருந்தாரு. ஸோ தமிழில் இன்னும் ரெஃப்ரெஷிங்காக தான் இருந்துச்சு முதல்ல. ஸோ தெலுங்கு சீரிஸ் முன்னாடி ஒரு தமிழ் சீரிஸ் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு கோர்வையாக அப்படியே வரும். அந்த லாஸ்ட் போக போக ஒரு சர்ப்ரைஸாக அவங்க வைக்கும்போது செம்மல்ல அப்படின்ற ஃபீல் வந்து வந்துடும். என்னதான் ஸ்டார்டிங்கில் ஒரு த்ரில்லாக போனாலும் லாஸ்ட்டில் அந்த கதை தெரிஞ்சதுக்கப்புறம் அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு விஷயம் மட்டும்தான் லைட்டாக நெகட்டிவாக நான் வந்து பார்த்தேன். மற்றபடி செம்ம ஒரு தெலுங்கு சீரியஸ். ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தூதா அவைலபிள் இன் அமேசான் பிரைம். அண்ட் இன்னும் நல்ல படங்கள் அண்ட் சீரிஸை பார்த்துட்டு நான் வரேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.